கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவர் சொன்ன அடையாளம் எல்லாவற்றையும் நடந்ததை எல்லா ஊழியர்கள் வாயிலும் புறப்படுறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தையை உலகு எங்கும் சொல்லும்போது அவருடைய முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர் அடையாளங்கள் எல்லாம் சொன்னார். அதெல்லாம் நடக்கும்போது எச்சரிக்கையாக இருங்கள், முடிவு இனி வராது. ஆனால் எப்பொழுது முடிவு வரும்? இந்த உலகத்தில் இந்த பற்றி எல்லாரும் சொல்லும்போது, உலகு எங்கு சொல்லும்போது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது இங்கே இப்போ எல்லாருடைய ஊழியக்கார் வாயிலிருந்தும் தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்தும் இந்த கடைசி காலத்தை குறித்து எச்சரிக்கிறார்கள் இல்லையா? ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ரகசிய வருகை ஒன்று வரப்போகிறது. அதனால் மனம் திரும்புங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய சித்தத்தை செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? இதுதாங்க முடிவு. அதனால் இனி காலம் செல்லாது. ஆண்டவர் வாசல் அருகே வந்து நிற்கிறார். எந்த நேரத்தில் பிதாவானவர் புறப்படு மகளே என்று சொல்லும்போது அவர் வந்து விடுவார். எக்கால சத்தத்தோடு அவர் வருவார். பிறகு நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், அவருடைய பிள்ளைகள் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எல்லா குழந்தைகளும் மறைந்து விடுவார்கள். அதாவது அவருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை தேவனுக்கென்று வளர்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மறைந்து விடுவார்கள். எனக்கு அன்பானவர்களை மீண்டும் எச்சரிக்கிறேன், நிர்விசாரமாய் இருக்காதீர்கள். நிர்விசாரமாய் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லுகிற ஒரு காரியம், அதாவது இதுக்காக தான் நடக்கிறது, விஞ்ஞானி சொன்னது போல தான் நடக்கிறது, இயேசு கிறிஸ்து சொன்னது போல இல்லை என்று சொல்லி எல்லாரும் அலட்சியமாய் நிர்விசாரமாய் இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, வேதம் பொய் சொல்லாது, அவர் வார்த்தை ஜீவன் உள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டு இது எழுதின வாக்கியங்கள். இது உண்மை, இதை நீங்கள் நம்புங்கள். ஆண்டவருடைய வருகை ரகசிய வருகை இருக்கிறது, பயங்கரமான வருகை இருக்கிறது. பிறகு நீங்கள் இப்படி நோவா காலத்திலே நடந்தது போலவே பெண் கொண்டு பெண் எடுத்து அவர்கள் கீழ்ப்படியாமல் போய் எல்லாரும் நாண்டு கொண்டு, அதாவது எப்படி செத்தார்கள்? தண்ணிலே அப்படியே தத்தளித்து உயிர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கும் பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிர்விசாரமாக இருக்காதீங்க. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நோவா காலத்தில் போல் நடந்தது போலவே நடந்து கொண்டே இருக்கிறது. 120 வருஷமாய் அவர் என்ன செய்தார்? பேலையை கட்டிக்கொண்டே சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 120 வருஷம் சொன்னார், ஆனால் யாருமே கேட்கல. யார் தப்பிச்சாங்க? நோவா குடும்பம் மாத்திரம்தான் தப்பிச்சது இல்லையா? அதே போல் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, எத்தனையோ வருஷமாக இதை தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் வரார் வராருன்ட்டு. எங்கே வராரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு கேட்குது. ஆனால் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி நோவா 120 வருஷமாக சொன்னாரோ அதே போல் இவருடைய பிள்ளைகள் வருஷ கணக்கில் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளே தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதாவது மனம் திரும்புங்க, இனி காலம் செல்லாது. கைவிடப்பட்ட பிறகு அவங்க ஜலத்தில் தண்ணியிலே தத்தளித்து, ஐயோ கதவு திறங்க கதவு திறங்க என்று சொல்லி நோவா பேழையை முன்னாடி போய் கத்தினார்களாம். ஆனால் திறக்க முடியவில்லை. ஏனென்றால் தேவன் அதை பூட்டி சாவி அவர் வைத்து கொண்டார். அதனால் திறக்கவும் முடியாது. தண்ணி திறந்தால் பேழை கதவு திறந்த தண்ணியில் உள்ளே வந்துடும் இல்லையா? கீழ்ப்படுகிற நேரத்தில் நீங்கள் கீழ்ப்படியணும். ஆண்டவர் சமீபமாக இருக்கும்போது அவரை கண்டடையுங்கள். அவர் போய்விட்டால் அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோதான் கூப்பிட்டாலும் அங்கே நோ சான்ஸுங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் அவருடைய ரகசிய வருகை வரும், எப்போ நம்ம மறைந்து போவோம் என்று நமக்கு தெரியாது. அதனால் எந்த நேரத்துலையும் நீங்கள் ஆயத்தமாக இருங்க என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.